भाग्यो ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லா செவ்வாய்க்கிழமையும் ராத்திரி 7:15 மணிக்கு ராத்தோடி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு வித்தியாசமான சக்தி வந்து போகுது. அப்படி அந்த சக்தி வரும்போது எல்லா வீட்லேயும் ஒரு சின்ன கதவு மாதிரி இருக்குது. அந்த கதவை ஓப்பன் பண்ணி வைக்கணும். அப்படி ஓப்பன் பண்ணி வைக்காதவங்க வீட்டில் அந்த சக்தி வரும். அந்த சக்தியோட பேர் கக்கூடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கக்கூடாவோ எந்த வீட்டுக்கு வருதோ அந்த வீட்டுக்கு ஒரு சாபம் கிடைக்கும். அந்த சாபம் என்ன அப்படின்னா 13 நாள் அந்த வீட்டை சேர்ந்தவங்க இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொண்ட ஊர் தான் ரத்தோடு. அந்த ஊரில் சன்னிங்கிறவன் இந்திராங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வர்றான். அவன் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த நாள் நம்ம கக்கூடாவோட சாபம் அவனுக்கு கிடைக்கிது. இதை பார்க்குற இந்திராவோ, யார் இந்த சாபத்துக்கு காரணம், யார் இந்த கக்கூடா, 13 நாளில் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவன் வீட்டுக்காரனை காப்பாற்றினானு இல்லையா அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டாக காமெடி கலந்து சொன்ன படம் தான் கக்கூடா அப்படின்னு சொல்லி 2024 ரிலீஸ் ஆன படம். மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பஸ் வேகமாக போயிட்டுருக்கு. திடீர்னு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு வயசானவரோ வேகமாக இறங்கி வந்து அவரோட சைக்கிளை வேகமாக எடுத்துட்டு ஒரு சோளக்காட்டுக்குள்ளே போக பார்க்குறாரு. இதை பார்க்குற அந்த கண்டக்டரோ, எங்கேயா போகிறீங்க, யாருமே இல்லாத ஊருக்குள்ள அப்படின்ன மாதிரி கேட்க, அந்த வயசானவரோ சொல்கிறதுக்கு பேசுறதுக்கெலாம் டைம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக அந்த சைக்கிளை மிதிச்சுட்டு போயிட்டுருக்காரு. அப்படி அவர் போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு சோளக்காட்டுக்குள்ளே ஒரு பொம்மையை காட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப திகிலாக பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. எப்படியோ வேகமாக மிதிச்சுட்டு ஒரு கட்டத்தில் கரெக்டாக அந்த 7:15 டைமுக்குள்ளே அந்த வயசானவரோ ஒரு வீட்டுக்கு வந்துட்டார். அவர் அப்படி வீட்டுக்குள்ளே வந்ததும் வேகமாக போய் எல்லா கதவையும் சாத்திட்டு பெரிய கதவுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு கதவு இருக்குது, அந்த கதவை திறந்து வைக்கிறாரு. இப்படி அவர் கதவை திறந்து வச்சுட்டு இவர் போனதும் யாரோ ஒரு அமானுஷமான ஒரு சக்தி எல்லா வீட்டோட கதவு டோரும் ஓப்பன் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டே இருக்கு. அப்படி அந்த சக்தி வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டோட கதவு மட்டும் மூடி இருக்கு. அவன் யாருன்னு பார்த்தா புதுசாக கல்யாணம் ஆனவன் போல. அவன் ஒய்ஃபோட கொஞ்சம் ஜல்சா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட சவுண்ட் கேட்குது. மணி 7:15 கதவை திறந்து விட்டியா இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அவனும் டைமை பார்க்குறான். மணி பார்த்தா 7:30. அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக போய் அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஆல்ரெடி டைம் மீறி போச்சு. அந்த அம்மானுஷ சக்தி இவன் வீட்டு முன்னாடி தான் நிற்கிது. அதுக்கிட்ட இவன் கெஞ்சி கேட்குறான். ஆனால் கேட்டும் பலன் இல்லை. அவனுக்கு இந்த சாபம் கிடச்சிருச்சு போல. இப்படியே காட்டி கக்கூடான்னு சொல்லி இந்த டைட்டில் போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சாபம் வாங்கின அந்த பையனை தான் காட்டுறாங்க. அவன் கழுத்தில் மாலை போட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு மாலையை போட்டுட்டு போகிறான். நேற்று சைக்கிளை வேகமாக ஓட்டிட்டு வந்தார். அந்த வயசானவரும் அவரோட பேரனும் வந்திருக்காங்க போல. அந்த பேரனும் இங்கே நடக்கிற வித்தியாசமான பூஜையெல்லாம் பார்த்துட்டு, என்ன தாத்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட கேட்க, அவர் அப்போ தான் சொல்ல வர்றாரு, அவன் கழுத்தில் இருக்க பாரு கூணு, அந்த கூணு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கக்கூடாவோட சாபம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த சாபம் கிடைச்சவங்க 13 நாளில் இறந்து போயிடுவாங்க. அதனால தான் இறந்து போனவங்களுக்கு என்னென்ன சடங்கு பண்ணுவாங்களோ இவன் உயிரோடு இருக்கும்போது இந்த சடங்கெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட அந்த குட்டி பையனும், யார் தாத்தா கக்கூடா, எதுக்காக இந்த மாதிரிலாம் சாபம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து கேட்குறான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கக்கூடா அப்படிங்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. ஊர் உலகத்தில் நிறைய பேர் நிறைய கதை சொல்கிறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச கதையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு ஒரு கார்பெண்டர் வந்தான். அவன் நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்குமே வேலை செஞ்சு கொடுத்தான். ஆனால் நம்ம ஊர் சேர்ந்தவங்க யாருமே அவனுக்கு காசு கொடுக்கவே இல்லை. அதனால் அவன் விட்ட சாபமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊருக்கு ஒரு டீச்சர் அம்மா வந்தாங்க. அவங்க இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் எந்த குழந்தைகளுமே அங்கே போய் படிக்கவே இல்லை. கொஞ்ச நாள் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களோட பிரேதாத்மாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் இருக்க நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் எது எப்படியோ இந்த சாபம் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் பாதிக்குது, பொண்ணுங்களை யாரும் பாதிக்கிறது இல்லை. இந்த சாப்பம் கிடைச்சா 13 நாள் இறந்து போயிடுவாங்கங்கிறதுனால இந்த ஊரில் இருக்க ஆம்பளைங்க எல்லாம் 6 மணிக்கு மேலே எங்கேயுமே வெளியில் போக மாட்டாங்க. இப்படியே பேசிகிட்டே போய் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு சின்ன கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவர் போய் படுத்துறாரு. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி யாரோ ஒரு வீட்டில் ஒரு பையன் பொண்ணு பார்க்க போயிருக்கான். அந்த சீனை தான் காட்டுறாங்க. பொண்ணோட அப்பாவுக்கு இங்கிலீஷ் பேசுகிற பையன்னா ரொம்ப இஷ்டம். பையனுக்கு டெஸ்டெல்லாம் வைக்கிறாரு. அந்த பையனும் கரெக்டாக இங்கிலீஷில் படித்து காட்டி அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடுறான். அவரும் ஒரு பொண்ணை வர சொல்ல அந்த பொண்ணை வரமாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிது. அவங்க அம்மாவோ, நீ காதலிக்கிற அந்த பையனை கல்யாணம் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்குற அவங்க அப்பாவோ ஷாக் ஆகுறாரு. என்னது, என் பொண்ணு லவ் பண்ணுறாளா, யார் அந்த பையன் அப்படின்ன மாதிரி கேட்க, அவன் பக்கத்து ஊர் சேர்ந்தவன், அவன் பேர் சன்னி, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், ஆமாம் இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின், அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளையோட ஃபேமிலியோ எவ்வளோதான் கூப்பிட்டு பொண்ணு வரலங்கிறதுனால கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.
இதை பார்க்கற நம்ம ஹீரோயினோட அப்பாவோ ஓடி வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இந்த பொண்ணு இல்லைன்னு என்னோட இன்னொரு பொண்ணு இருக்கு, அவளை பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. போயா நீயும் வேணாம் உன் பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே கீழே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் மேலே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டோர்லேருந்து யாரோ ஒரு ஆள் கதவை தரேன்னு சொல்லி கதவை தட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின், அதான் நம்ம இந்திரா, அவன் பாய் ஃப்ரெண்ட்டை பேசிட்டு இருக்கும் மாதிரி தான் காட்டுறாங்க. என்னடா ஆள் நீ, இங்கிலீஷ்ல 4 வார்த்தை எங்க அப்பா கேட்கிறாரு, அதை உன்னால சொல்ல முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் பாய் ஃப்ரெண்டை பத்தி சொல்லணும்னா அந்த ரத்தோடுங்கிற கிராமத்தை சேர்ந்தவன், 6 மணிக்கு மேலதான் ஆம்பளைங்க யாரும் வெளியில போக மாட்டாங்கல்ல, அதனால இவனுக்கு வெளியில போய் காலேஜ் படிக்கல போல, அதனால இவனுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியல. இதை கேட்கற நம்ம இந்திராவோ 21 செஞ்சுரியில இன்னும் இந்த மூட நம்பிக்கைலாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சரி உனக்கு நான் இப்போ ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நாளைக்கு என்ன கேள்வி கேட்கிறாரோ அது எல்லாமே ஒரு சின்ன லெட்டர் மாதிரி எழுதி இவனுக்கு நல்லா மனப்பாடம் பண்ணி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் நல்லா மனப்பாடம் பண்ணிடலாம். மறுநாள் நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா முன்னாடி இந்த பையனை நிறுத்த, அந்த பையனும் நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்த மாதிரி கடன்னு எல்லாத்தையும் வாசிச்சிடறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மாவும் பரவாயில்லையே பையன் நல்லா படிச்சிருக்கான் போலையே அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பாவும் மேலே எங்கேயும் பாக்குறாரு. என்னடான்னு பார்த்தா நம்ம பொண்ணு இப்படிதான் ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணுவான்னு அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனால நைட்டே கண்டென்ட் பேப்பர் மாத்திட்டாரு. அவன் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்ச கண்டென்ட்டே வேற, ஆனா அவன் கையில இருக்க கண்டென்ட்டே வேற. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லவா வேணும், அடிச்சு துரத்தி விட்டுறாரு. அங்கிருந்து நேரா வர நம்ம ஹீரோவோ அவனோட ஃப்ரெண்டோட சலூனுக்கு தான் வரான். 2 பேரும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. ஒருவேளை கக்கூடாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கார சொல்ல, இன்னைக்கு தான் செவ்வாய்க்கிழமை இல்லையேடா அப்படின்னு சொல்றான். சரி இருந்தாலும் பயந்துகிட்டே 2 பேரும் போய் கதவை ஓபன் பண்றானுங்க. ஓபன் பண்ணி பார்த்தா வேற யாரு, நம்ம ஹீரோயின் தான். எங்க அப்பா நம்மளோட கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு, நம்ம 2 பேரும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற அவனும், சரி எங்க வீட்டுல இப்ப பர்மிஷன் வாங்க வேணாமா அப்படின்னு மாதிரி கேட்கறா. அப்ப ஃப்ரெண்டுக்காரனும், இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு இருக்கும்போது ஏன்டா யோசிக்கிற, போய் கல்யாணம் பண்றா அப்படின்னு மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோ சன்னியும், சரி விடு நாளைக்கு போய் ஜோசிக்காரங்களை பார்த்து நல்ல டேட் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திரா அங்கிருந்து அனுப்பிச்சு விடுறான். மறுநாள் இவங்க 3 பேரும் போய் ஒரு ஜோசிக்காரனை பாக்குறாங்க. அவன் பார்த்தா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நீ கல்யாணம் பண்ணா வேற லெவலா வந்துருவ அப்படின்னு மாதிரி சொல்றான். இதை கேட்கற நம்ம ஹீரோ சன்னியோ பயப்படுறான். என்னது நாளைக்கு சாயந்தரம் 5 மணியா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, வீட்டோட கதவை திறந்து வைக்கணும், எங்க ஊர் ஆம்பளைங்க யாருமே 6 மணிக்கு மேல வெளியில இருக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றான். இதை கேட்கற நம்ம இந்திராவோ, என்ன ஊர்ரா இது, 21ஆம் செஞ்சுரியில நீங்க என்னமா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது, அங்க ஊர்ல இருக்கிற நம்பிக்கை கக்கூடாவோட சாபம் வாங்கினா 13 நாள்ல இறந்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் நாங்க இன்னும் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு மாதிரி சொல்றான். சரி நம்ம கல்யாணம் பண்ண என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி கேட்க, நான் வேணா நாளைக்கு எங்க அப்பாவை கதவை திறந்து வைக்க சொல்லிடுறேன், முதல்ல அதை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின். நாளைக்கு வேற கல்யாணம் நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அக்கா அங்க வராங்க. பார்க்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல, மேபி ட்வின் சிஸ்டர் இருப்பாங்க போல. நம்ம ஹீரோயின் கையில ஒரு மோதிரத்தை கொடுத்து, நடக்கிறதெல்லாம் நல்லாதான் நடக்கும், நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. போகும்போது இந்த கதவை மட்டும் லாக் பண்ணி விட்டு போயிரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட அக்காவை பார்த்தா மேரேஜ் ஆகி விதவையா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கோலத்துல இருக்காங்க. ஆனா இதுக்காக கதவை சாத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லி கதவை சாத்திட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ சன்னியோ கல்யாணத்துக்கு கெத்தா ரெடியாகி வெளியில வரும்போது திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா முக்கியமான வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாரு. இதை கேட்கற நம்ம சன்னியோ, அப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு பார்க்கறான். வீட்டுல தானே இருக்க, சும்மா இருடா, நான் போக வேண்டிய காலத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. வாட்ச பாக்குறான், டைம் வேற ஆயிட்டே இருக்கு, கதவை வேற திறக்கணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள வேற பயம். கல்யாணம் முடிஞ்ச கையோட வேகமா அங்க ஒரு பைக் இருக்கு, அதை எடுத்துட்டு போலான்னு ட்ரை பண்றான். ஆனா பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பக்கத்துல பார்த்தா ஒரு சைக்கிள் இருக்கு, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா மிதிச்சிட்டு இருக்கா. ரத்தோடுங்கிற அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி அவன் போகும்போது அந்த சோளக்காட்டில் அந்த பொம்மையை தான் காட்டுறாங்க. வேகமா சைக்கிள் மிஸ்ட் இருந்ததுல சைக்கிள் வேற தடுமாறி கீழே விழுந்துடுறான். இதனால அவன் கையில கட்டியிருந்த வாட்ச் வேற வேலை செய்ய மாட்டேங்குது. டைம் வேற என்னாச்சுன்னு சொல்லி தெரியல. இப்படியே ஒரு கட்டத்துல வீட்டுக்கு வந்து அந்த கதவை திறக்கலாம் ட்ரை பண்ணா கரெக்டா பூட்டு வேற ஜாம் ஆயிடுச்சு. எவ்வளவுதான் ட்ரை பண்ணி பாக்குறான், ஆனா கதவை திறக்க முடியல. கம்பியை வச்சு கதவை ஓபன் பண்ணலாமேன்னு வர்றான், ஆனா அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லவா வேணும், கதவை ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. வெளியில யாரு, கக்கூடாதான். நம்ம இரவா கையெடுத்து கும்பிடுறான். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கறான். ஒரு கால் மட்டும் வந்து ஒரே மிதிக்குது. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. கக்கூடாவால சாபம் வாங்கினவங்களுக்கு என்னென்ன சடங்கு பண்ணுவாங்களோ அதை நம்ம ஹீரோக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் கதவை திறந்து வைக்கிறதோட எனக்கு என்னடா வேலை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம இந்திரா, அதான் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டாங்க வந்துடுறான். நம்ம ஹீரோ சன்னியோ ஹீரோயினை பார்த்துட்டு,
கல்யாணம் அன்னன்னைக்கே விதவையாக போறேடி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகிறான். சுற்றி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனும் பார்க்கல. அவங்க அப்பாவோ, என்னது கல்யாணம் ஆயிடுச்சா, எப்படா கல்யாணம் பண்ண, ஓ நேற்று அதுக்கு தான் நீ கிளம்பி போயிட்டு இருந்தியா, அட பாவி, இந்த விஷயத்த ஃபர்ஸ்டே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் வெளில கிளம்பி போயிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி கையில் ஒரு கொடையை வச்சு அடி நடிக்கிறாரு நம்ம ஹீரோவை. இதை பார்க்குற இந்திராவோ, கக்கூடான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை, இதெல்லாம் ஏதோ ஒரு மெடிக்கல் சம்மந்தமான பிரச்சனை தான், நான் சன்னி எங்கள் பக்கத்தில் இருக்க பெரிய டவுனுக்கு கூப்பிட்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்க போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்பா எப்படினாலும் 10-13 நாள் நான் இறந்து போயிடுவேன், அதுக்கு இந்திரா சொல்கிறதே செய்யலாம் இல்லைப்பா அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட அவங்க அப்பாவும் சரின்னு விட்டுறாரு. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுறாங்க. அந்த டாக்டரும் நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு, இது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, சாதாரண ஒரு சின்ன கோணு, ஆப்ரேஷன் பண்ண சரியா போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுறான். சரி ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்னு சொல்லிடுறாங்க. உள்ள ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது வெளியில் நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்து எதையும் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இருட்டு ரூம்லேருந்து ஒரு வாட்ச்மேன் நம்ம ஹீரோயினை பார்த்து வர்றாங்க. சாதாரணமாக சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் இது சரியா போயிருமா அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமாக பேசுகிறான். நம்ம ஹீரோயினும் இதை பார்த்து ஷாக் ஆகிற அதே சமயம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்கே வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த கூன் கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க போல இருக்கு. பார்க்க நம்ம ஹீரோ நார்மலாக தெரியுறான். நான் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் இந்திரா அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிரும் அப்படின்னு சொல்லி 2 பேர் லவர்ஸ் வேற கொஞ்சம் ஒன்று மண்ணா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடியுது. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு மாதிரி அந்த கூன் வளர்ந்துருக்கு. இதை பார்த்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வராங்க. அப்படி வரும்போது லெஃப்டில் பார்த்தா நேற்று பார்த்த அதே வாட்ச்மேன் அங்கே அவன் நின்றுட்டுருக்கான். நம்ம ஹீரோயினும் அவனை ரொம்ப பதட்டமாக பயமாக தான் பார்த்துட்ருக்காங்க. அவன் மூஞ்ச பார்க்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவன் கொஞ்சம் கூட நிமிர்ந்து பார்க்கவே மாட்டேங்கிறான். லெஃப்ட்லேருந்து இவங்கெல்லாம் இறங்கி போகிற சமயம் கரெக்டாக நம்ம ஹீரோயினை பார்த்து, இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா இவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து அனுப்புகிறான். நம்ம ஹீரோயினும் அதை பயத்தோடு வாங்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. இவங்க மறுபடியும் கிளம்பி அந்த ரத்தோடுங்கிற அந்த கிராமத்துக்கு தான் வர்றாங்க. இந்த சாபம் கிடைச்சும் நம்ம ஹீரோ சன்னி உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டு அந்த கிராமமே ஒரே செலிப்ரேஷனில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனை நம்ம சன்னி விட்டு போகலை அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்திராவோ இனி இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வுன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த வாட்ச்மேன் கொடுத்தானே அந்த விசிட்டிங் கார்டு அதுக்கு கால் பண்ணுறாங்க. அதில் பேர் வந்து விக்டர்னு போட்டிருக்கு. அந்த விக்டர் வேற யாரும் இல்லை, அவன் தான் அந்த வாட்ச்மேனு. அவனுக்கு ஆத்மாக்களால் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும் போல இருக்கு. இந்த பக்கம் அந்த விக்டரை தான் காட்டுறாங்க. ஒரு பொண்ணோட ஆத்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட ஆத்மா என்ன கேட்குதுன்னா, ஒரு பாடக்கூடிய திறமை இருக்கிற ஒரு ஆத்மா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. இவனும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆத்மாவை அதோட செட் பண்ணி விட்டு அதோட உலகத்தை அனுப்பிச்சு விடுறான். அதே சமயம் தான் நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்பி ரத்தோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரத்தோடுக்கு தான் வரான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சன்னி தான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறான். இந்த ஊரை பற்றி, இந்த ஊரில் என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்டருங்கிறவன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்டு எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிறான். எப்படியோ ஒரு வழியாக அந்த ரத்தோடுங்கிற கிராமத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினும், நீங்கள் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக போயிட்டு வந்தேன், இப்போ பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கே வர நம்ம ஹீரோ சன்னியும், எப்படினாலும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அப்புறம் ஏன் மறுபடியும் இதுக்காக இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதை கேட்குற அந்த விக்டரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே யாரும் சாக போகிறது இல்லை, இது ஏதோ ஒரு ஆத்மாவோட வேலை தான், அது என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி பண்ணணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் இருக்கு. அதை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க சோள தோட்டத்துக்கு தான் போகிறான். இவ்வளோ நேரம் அந்த மிஷின்லேருந்து எந்த வித சவுண்டுமே வரல. கரெக்டாக அந்த சோளக்குள்ள பொம்மை கிட்ட போக போக அந்த மிஷின்லேருந்து சவுண்டு வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தா விக்டரோ கையில் இருக்க போர்டு எடுத்து வச்சிடறான். அவனுக்கு தெரிஞ்ச சில மந்திரத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி சொல்ல சொல்ல அந்த சோளக்கலை பொம்மை மெதுவாக திரும்பி இவங்களை பார்க்குது. இதை பார்த்தது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவங்க 3 பேர் தலைதிரிக்க ஓடுறாங்க. நம்ம ஹீரோவோ பயத்தில் யாரோட கையை பிடிச்சானே தெரியல, வேகமாக ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்க. நீ இங்கே இருக்க அப்படின்னா பின்னாடி நான் யார் கையை பிடிச்சிட்டு ஓடுனேன்னு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அது வேற எதுவும் இல்லை, சோளக்கொலை பொம்மை. இதை பார்த்துட்டு இவங்களோ பயந்தடிச்சு எங்கே வர்றாங்க அப்படின்னா, இந்த விக்டரை விட்டுட்டு போனாங்களே அதே இடத்துக்கு தான் வர்றாங்க. அவன் என்னடான்னா, இந்த மந்திரம் சொன்ன ஆரம்பிச்சதுலேருந்து ஏதோ ஒன்று இழுத்து வரைய ஆரம்பிக்கிறான் அந்த டிராயிங் பேப்பரில். இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்து ஆபத்துன்னு புரிஞ்ச நம்ம ஹீரோயினும் அந்த போர்டை கையில் எடுத்துட்டு அந்த விக்டரையும் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் அந்த டிராயிங் எடுத்து பார்க்குறாங்க. ரொம்ப பாலடைஞ்ச வீடும் அது பக்கத்தில் ஒரு பாலடைஞ்ச கிணறும் இருக்குது. இதை பார்த்து அந்த விக்டரோ, இந்த பாலடைஞ்ச கிணறும் வீடும் இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து கேட்க, இங்கே பக்கத்தில் ஒரு குஸ்திவாத்தியார் இருக்காரு, அவரோட வீடாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி வாங்க எல்லாம் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு ராத்திரி அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அந்த வீட்டை தோண்டி பார்க்கும்போது உள்ளே பார்த்தா 2 சடலம் இருக்குது.
அந்த சடலத்தில் ஏதோ கூண் விழுந்த மாதிரி ஒரு தொப்பி வச்ச சடலமும் இருக்குது. இப்படி அவங்க அந்த சடலத்தை பார்த்துட்டு இருக்க அதே சமயம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, 2 நாய் பயங்கரமாக குறைக்குது. இந்திராவோ கீழே கிடந்த ஒரு கட்டையை எடுத்து தீயை கொளுத்தி அந்த நாயை பயமுறுத்துறா. அதே சமயம் அந்த கக்கூடாங்கிற பிரேதாத்மா அங்கே வருது. பார்க்க வெறும் 3 அடி மட்டும்தான் இருக்குது. நம்ம விக்டரை பார்த்து ஒரே உத விக்டர் பறந்து போய் விழுகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை தான் பார்க்குது. அதை அப்படி பார்த்த அடுத்த செகண்ட் அந்த பிரேதம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மூடி வச்சிட்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் கையில் தான் தீப்பந்தம் வச்சுருக்காங்களே, அதனால் அது எதுவும் செய்யாமல் அங்கேருந்து போயிடுது. எப்படியோ ஒரு கட்டத்தில் இவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இந்த கக்கூடாங்கிற ஆவியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அந்த விக்டரை பார்த்து கேட்க, இந்த விக்டரோ நான் கூட அது ஒரு ஆவியாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இங்கே 2 பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்க யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண முடியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அதை எப்படி நீ கண்டுபிடிப்ப, இதோ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதியிலேருந்து எடுத்து வந்த ஒரு தொப்பியை காட்டுறான். இதை பார்த்ததும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும், அடப்பாவி இதை நீ எடுத்துகிட்டு வந்துட்டியா, இதை தேடி கன்ஃபார்ம் அந்த கக்கூடா வருமேடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு தானே நான் எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மந்திரம் போடுறான். இவன் மந்திரம் போடுறத பார்க்குற அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அங்கேருந்து தலைதறிக்க ஓடுறான். அப்போ தான் அந்த விக்டர் அந்த தொப்பியை பார்க்குறான். அதில் பார்த்தா ஏதோ ஒரு சர்க்கஸோட பேர் போட்டிருக்கு. அப்படியே இசைன்னு கட் பண்ணி நம்ம ஹீரோயின் இந்திரா வீட்டில் தான் கட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ சன்னியும் கன்ஃபார்ம் செத்துருவான் அப்படிங்கிறனால நம்ம ஹீரோயினுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்கலான்னு அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. மாப்பிள்ளை ஃபோட்டோவெல்லாம் எடுத்து யாருக்கிட்ட காட்டுறாங்க தெரியுமா, நம்ம ஹீரோ சன்னிக்கிட்ட தான். நம்ம சன்னிக்கோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறான். இப்படி உயிரோடு இருக்கும்போதே அவன் ஒய்ஃபுக்கு மாப்பிள்ளை பார்த்தா யாருக்கு தான் கஷ்டம் இருக்காது. இதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்க அதே சமயம் விக்டர் அங்கே வர, இந்திரா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி விக்டர் கூப்பிட்றான். அப்போ நம்ம இந்திராவோட அப்பாவை பார்த்து, ஹாய் ஓல்டு மேன் ஹவ் ஆர் யூ அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறான். பையன் நல்லா படிச்சிருப்பான் போலையே, ஏன்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதை கேட்டதும் நம்ம இந்திராவுக்கு புரிஞ்சிருச்சு அவன் எதுக்காக அப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, விக்டர் உள்ளவா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் உள்ளே கூப்பிட்டு போயிடுறான். இவங்க எதை பற்றி பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஆர்வமும் உள்ளே போக, இதை பார்க்குற நம்ம ஹீரோயினோட அப்பாவோ, நீ எங்கப்பா உள்ளே போகிற, அவங்க 2 பேரும் போய் தனியாக பேசிகிட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. என்னதான் இருந்தாலும் அவனோட ஒய்ஃபு இவன் இறந்து போயிடுவானே முடிவு பண்ணிட்டாங்க போல. இந்த பக்கம் விக்டரோ அந்த சர்க்கஸை பற்றி இந்திரா கிட்ட சொல்ல, இந்திராவோ சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க 3 பேர் போகலான்னு சொல்லி சன்னியை கூப்பிட்டா, சன்னி நான் வரல அப்படின்னு சொல்லி கவலையோடு தான் சொல்கிறான். ஆனால் இந்திராவுக்கு விக்டரோட போக சுத்தமாக விருப்பம் இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லையே அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் அங்கேருந்து ஒன்றா கிளம்புறாங்க. அவங்க அப்படி போனதும் நம்ம ஹீரோ சன்னியோ சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு போய் தூக்கு போடுறான். அதே சமயம் விக்டரும் நம்ம ஹீரோயினும் அந்த சர்க்கஸ்க்கு தான் போகிறாங்க. இந்த தொப்பியில் அந்த சர்க்கஸோட பேர் தான் போட்டிருக்கு, இது யார் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அடி தான் இருக்காரு. அவர் தான் இந்த சர்க்கஸோட முதலாளி போல இருக்கு. அவரை பார்த்து விக்டர் கேட்க, இந்த தொப்பியா, இது குல்லாக்கு யூஸ் பண்ணுற தொப்பியாச்சு, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த விக்டரும் நடந்ததெல்லாம் சொல்கிறான். இதை கேட்ட அந்த முதலாளியும், எங்கள் கூட்டத்தில் சில பேர் ரத்தோடுங்கிற கிராமத்துக்கு சர்க்கஸ் பண்ண போயிருந்தாங்க, அந்த கூட்டத்தில் இந்த குல்லாக்கும் போயிருந்தான். அப்போது அந்த ரத்தோடுங்கிற கிராமத்தில் வித்தியாசமான ஒரு நோய் பரவிட்டு இருந்தது. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அந்த நோயை குணப்படுத்தவே முடியல. அப்போது இந்த குல்லாக்கு தான் போய் அந்த நோயை குணப்படுத்தி அங்கே இருக்கிறவங்களாம் சரி பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல, அவனும் திருப்பி வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த குல்லாக்கை பற்றி இவர்கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவருக்கும் அதை பற்றி ஒன்றுமே தெரியல. இந்த ஊர்லேயே ரொம்ப வயசானவங்க யாராவது ஒருத்தவங்களை விசாரித்தோம்னா அவங்களுக்கு இங்கே நடந்த நிகழ்ச்சி எல்லாமே தெரியும், அவங்கக்கிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்டரோ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அங்கே ஊருக்கு வந்துட்டுருக்காங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்குது, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்திராவோ பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ சன்னியோட வீட்டு முன்னாடி அந்த ஊர் மக்களே கூடியிருக்காங்க. இதை பார்க்குற இந்திராவோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னியோட அப்பாவை பற்றி கேட்க, எல்லாம் உன்னால தான், உன்னால் என் பையன் சாக போயிட்டான், நல்ல வேலை ஃபேனை கட்டாயி கீழே விழுந்தனால தப்பிச்சான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே கழுத்தில் ஒரு கயிறோட அங்கே வர்றாரு நம்ம ஹீரோ சன்னி. தயவு செஞ்சு நீ இங்கே நிற்காத, நீ இங்கே வந்தனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி எல்லாம் திட்டுறாங்க, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராவை பார்த்து சொல்கிறான். அவளுக்கும் மனசில் அவ்வளோ கவலை இருந்தாலும் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பிடுறா. இந்திராவோ நடந்ததை நினச்சி கவலைப்பட்டு நின்றுருக்கும்போது நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் கோமதி அவங்க அங்கே வராங்க. இந்த குல்லாக்குக்கு இந்த ஊர் மக்கள் நல்லதானே பண்ணியிருக்காங்க, அப்படி இருந்தும் அந்த குல்லாக்கு ஏன் தான் இந்த மக்களுக்கு கெட்டது பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கோமதியோட வாய்ஸ் மாறுது. என்னது, அவங்க எனக்கு நல்லது பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. கோமதி நீ இப்போ ஏன் வேற மாதிரி பேசின அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோமதியை பார்த்து கேட்க, நான் எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை சத்திக்கிறாங்க. இது நம்ம ஹீரோயின் இந்திராவுக்கு இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. உடனே விக்டருக்கு ஃபோன் பண்ணி நீ அங்கேருந்து போயிடாத, அங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
நான் எங்கேயும் போகலை, இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் வீட்டில் தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அது எந்த இடம் தெரியுமா? சுடுகாடு. அவன் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான் போல இருக்கு, அதனால சுடுகாட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் இந்திராவோ அங்கே வந்து அந்த விக்டரை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த விக்டரோ, உங்கள் அக்காவுக்கு என்ன தான் பிரச்சனை, எதனால் அவங்க அப்படி வாய்ஸ் மாற்றி பேசினாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் நம்ம இந்திராவோ கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அக்கா ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வெளில போயிட்டு வந்தாங்க. அவங்க அப்படி வெளியில் போயிட்டு வரும்போது கால் ஃபுல்லாமே ஒரே சகதியாக இருந்துச்சு. இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாமே எங்கள் அக்காவுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு சொன்னாங்க, இதனால அவங்களோட கல்யாணமே நின்று போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் ராத்திரி ஆனால் தூக்கத்தில் நடந்து போயிட்டுருக்கிறா, இதனால் அவளை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ரூமில் லாக் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த விக்டரோ, உங்கள் அக்கா இப்படி ராத்திரியில் நடக்கிறதுக்கும் இந்த ராத்தோடுங்கிற கிராமத்தில் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி ராத்திரி நீ என்ன பண்ணுறன்னா, உங்கள் அக்காவோட ரூமை பூட்டி வைக்க வேணாம், அதை திறந்து வச்சிரு, உங்கள் அப்பா அம்மாவோட ரூம் கதவை மட்டும் லாக் பண்ணி வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதே சமயம் நம்ம ஹீரோயின் இந்திராவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவோ பொண்ணு ஆல்ரெடி சன்னி இறந்து போயிடுவாங்கனால கவலையில் இருக்கா, ராத்திரியில் ஏதாவது பண்ணிக்குவாளோன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நம்ம ஹீரோயின் இந்திராவோட படுத்துடுறாங்க. இதனால் அவங்களால போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணி விட முடியல. விக்டரோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறான், யாருமே வரலன்னதும் அவனே மாடி மேலே எட்டி குதிச்சு உள்ளே போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்க்க இந்திராவும் கோமதியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுறான். இந்திரா எங்கே போகிற, நம்ம பிளான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போகும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் எப்படியோ அவங்க அம்மா கிட்டேருந்து தப்பிச்சு வெளியில் வந்து பார்த்தா விக்டரோ அவங்க கோமதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இந்திராவோ மெதுவாக போய் விக்டரோட தோளில் கை வைக்க இதை பார்த்துட்டு விக்டரோ பயந்துடுறான். அப்போ தான் இவனுக்கு தெரிய வருது இவங்க 2 பேரும் ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ இவங்க 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ஃபாலோ பண்ணிட்டுருக்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ சன்னியை தான் காட்டுறாங்க. அவன் நேராக கிளம்பி அவன் ஃப்ரெண்டோட சலூனுக்கு தான் வரான். மச்சான், அவன் அனுப்பிச்சி விட்டதுன்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா, போய் அவளை ஒரே ஒரு டைம் பாட்டு வந்துடலாம்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் ஃப்ரெண்டோ, டேய் நேரம் என்னாச்சு, ராத்திரி ஆச்சுடா, இப்போ போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மச்சான் ஒரே ஒரு டைம் போய் பாட்டு வந்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து இந்திராவை பார்க்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் விக்டரும் இந்திராவும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கு. அதே சமயம் அங்கேருந்து கிளம்புற சன்னியும் அவன் ஃப்ரெண்டும் முன்னாடி வர கோமதியை பார்த்து இந்திரா தான் நினச்சிக்கிறாங்க. சரி வண்டியை திருப்பலாங்கும்போது ஸ்கிட் ஆகி அங்கே சோளத்தோட்டத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க. அப்போ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விக்டரும் இந்திராவும் பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அப்போ தான் சன்னிக்கே தெரிய வருது இவங்க 2 பேரும் ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் மெதுவாக அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்ம கோமதியோ அங்கே பக்கத்தில் இருக்க அந்த சோளத்தொட்டை பொம்மைக்கிட்ட போனதும் வித்தியாசமான குரலில் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறா. இவங்களும் மெதுவாக நடந்து முன்னாடி போகிற அதே சமயம் இவங்க கையில் வச்சிருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் கண்டுபிடிக்கிற மிஷின் அது சவுண்ட் போட ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த சோளக்காட்டு பொம்மையோ மெதுவாக இவங்களை திரும்பி பார்க்க, இதை பார்க்குற அந்த ஃப்ரெண்டுக்காரனும் கையில் ஒரு லைட்ரு வச்சுருக்கான். அதை எடுத்து அந்த சோளக்காட்டு பொம்மை மேலே போட்டுடுறான். அந்த சோளக்காட்டு பொம்மையை திகுன்னு எரிய அதே சமயம் அதுக்குள்ளேருந்து வெளியில் வரான் பாருங்க கக்கூடா. ஆள் பார்க்க 3 அடி தான் இருக்கான். அவனோட ஒத்த காலை வச்சு ஓங்கி ஒரே நிலம் 2ஆ பொழக்குது. ஆனால் இவ்வளோ நிகழ்ச்சி இங்கே நடக்கிறத பார்க்குற நம்ம ஹீரோயின் எப்படினாலும் அவங்க வீட்டுக்காரனை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த தைரியத்தை முன்னாடி வர வச்சுட்டு, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், உன்னை பற்றி உன் ஃப்ரெண்டு கலாம் கிட்ட போய் நாங்கள் விசாரித்தோம், ஆனால் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு தெரியல, அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி கக்கூடாவை பற்றி கேட்க, டக்குன்னு அந்த கக்கூடாவோ மயங்கியிருந்த அந்த கோமதியோட உடம்புக்குள்ளே பூந்துடுறான். இப்போ அந்த கோமதி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கோமதி உடம்புல இருந்து அந்த கக்கூடா பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு இந்த ரத்தோடுங்கிற கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஊர் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணேன். அதே சமயம் இந்த ஊரில் ஒருத்தனுக்கு மட்டும் என்னை பிடிக்கல. அவன் வேற யாரும் இல்லை, அந்த குஸ்தி வாத்தியார் அவன் தான். நான் மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்தேன், ஆனால் அவன் காசு வாங்கிட்டு பார்த்தான். இதனால அவன் தொழில் பாதிக்குதுன்னு சொல்லி என்னை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் முடிவு பண்ணான். அதே சமயம் அந்த ஊரில் ஒரு குட்டி பையன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தான். அவங்க அம்மாவை விதவை. அவன் கேட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணேன். உண்மையை சொல்ல போனால் நான் பொண்ணுங்களை தொட்டதே கிடையாது. அப்படி இருந்தும் இதை பார்த்து அந்த குஸ்தி வாத்தியாரும் ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணையும் அந்த பையனையும் அந்த வீட்லேயே வச்சு கொளுத்தி என்னோட வீட்டையும் கொளுத்தி விட்டுட்டாங்க. அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்தானா தீக்காயத்தோட இந்த சோளக்காட்டு பொம்மை முன்னாடி தான் படுத்து கிடந்தேன். இந்த ஊரில் இருக்க ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி உதவி கேட்டேன். நான் இவங்க எல்லாத்துக்கும் இவ்வளோ தூரம் உதவி பண்ணியும் கடைசி வரையும் எனக்கு யாரும் உதவி பண்ணவே இல்லை. அதனால இந்த ஊர் மக்கள் மேலே கோவம் வந்து நான் வாரம் செவ்வாய்க்கிழமை 7:15 மணிக்கு சர்க்கஸ் பண்ணுற அதே டைம் இவங்க எல்லாமே கதவை திறந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு ஒரு சாபம் விட்டு எனக்காக அன்னைக்கு திறக்காத கதவு இனி எப்போவுமே கதவை திறந்துருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். யார் அப்படி கதவை திறந்து வைக்கலையோ அவங்க வீட்டுக்கு போய் நான் சாபம் கொடுப்பேன் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க கூட. இதை கேட்ட அந்த விக்டரும், உனக்கு நடந்தது அநியாயம்னு எங்களுக்கு தெரியுது, ஆனால் இந்த சாபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த சன்னிக்கு மட்டும் ஒரு வழியை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க,
இந்த சாபம் யாருனாலையும் முறியடிக்கவே முடியாது. இந்த நிலைமை உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏற்பட்டாலும் இதை பற்றி தான் சொல்லுவியா கக்கூடா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கக்கூடா அங்கேருந்து போயிடுது. கோமதியை நார்மல் நிலைமைக்கு திரும்புகிறாங்க. இந்த பக்கம் இவங்களும் அந்த சாபத்துலேருந்து எப்படா தப்பிக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விக்டருக்கு ஒரு யோசனை வருது. அந்த கக்கூடாவோட பலமே அவனோட வலது கால் தான். அதை எப்படியாவது வெட்டிட்டோன்னா அந்த சாபத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இந்த கக்கூடாவோட காலை வெட்டுற தைரியம் இங்கே யாருக்குமே இல்லை, அதனால நீயே அந்த கக்கூடாவோட காலை வெட்டு அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. அந்த விக்டரோ சரி நானே காலை வெட்டுறேன். அப்படி இந்த கக்கூடாவோட காலை வெட்டணும்னா அதுக்கு ஒரு ட்ராப் வேணுமே அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. அப்போதான் அந்த கக்கூடாவோட ஃப்ரெண்டு அந்த சின்ன பையன் அவன் இறந்து போயிருப்பானே அந்த வீட்டை ட்ராப்பை யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சன்னிக்கும் கன்ஃபார்ம் இறந்து போயிடுவாங்கிறதுனால அந்த சடங்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்களோ இந்த கக்கூடா அழிக்கிறதுக்கு உண்டான ஆயுதத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக செவ்வாய்க்கிழமை ஏழைகள் ஆகுது. அந்த சின்ன பையனோட வீட்டோட டோரை இழுத்து லாக் பண்ணிடுறாங்க. இதனால கக்கூடா அந்த வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த சின்ன பையனோட வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த சன்னியும் கரெக்டாக இந்திராவுக்கு கால் பண்ணி, இந்திரா நான் 2 நாளில் இறந்து போயிடுவேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறான். இதை கேட்ட இந்திராவோ நீ சாகிறதுக்காக தான் நாங்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமா, உனக்கெல்லாம் எதுவும் ஆயிராது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கக்கூடாவோ அங்கே வர்றதுக்கு உண்டான டைம் ஆயிடுச்சு. இதனால நம்ம இந்திராவோ ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த சன்னியும் ஒருவேளை இந்திராவுக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அதே அந்த கக்கூடாவோ கதவை திறந்து உள்ள வரும்போது முன்னாடி இருக்கிறது பார்த்தா கோமதி. அவளுக்கு சாபம் கொடுக்க காலை எடுத்துட்டு வரும்போது பின்னாடி இருக்க விக்டரோ கத்தி எடுத்து அதை காலை வெட்ட போலாங்கிற சமயம் திடீர்னு பார்த்தா யாரோ மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. வேற யாரு, நம்ம சன்னி தான். இதை பார்த்ததும் அந்த கக்கூடாவும் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. எல்லாரும் கக்கூடா எங்கன்னு தேடும்போது திடீர்னு பார்த்தா கோமதியோட உருவம் மாறுது. நான் எங்கேயும் போல இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விக்டரை கத்தியை வச்சு ஒரே விட்டு. இதை பார்க்குற சன்னியோ ஒரு பொண்ணோட உடம்புல இருந்து இப்படி அராஜகம் பண்ணுறிய, ஆம்பளையா இருந்த வெளியில வா அப்படின்னு கக்கூடாவை பார்த்து கத்த, அந்த கக்கூடாவோ கோமதியோட உடம்புல இருந்து வெளியில வந்து சன்னியை தூக்கி அடிச்சிருது. அதே சமயம் அந்த விக்டரும் அங்கிருந்து பயந்து ஓட, இதை பார்க்குற அந்த கக்கூடாவோ மறுபடியும் கோமதியோட உடம்புக்குள்ள பூந்து விக்டரை தண்ணிக்குள்ள முக்குன்னு முக்கி அமுக்கி கொல்ல பார்க்குது. அப்போ அந்த தண்ணியிலேருந்து சில துளி அந்த கோமதியோட உடம்புல பட அந்த கோமதிக்கும் அது ஒரு அலர்ஜி மாதிரி ஆகுது. இதை பார்க்குற அந்த விக்டரோ இந்த கக்கூடாவுக்கு தண்ணி செட் ஆகலைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கோமதியை தண்ணியில் போட்டு முக்கிறான். இதனால அந்த கக்கூடாவோ அங்கேருந்து மறைஞ்சு காணாமல் போயிடுது. எல்லாரும் கக்கூடா போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவன் எங்கே போனான் அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு விக்டரும் அங்கேருந்து வேகமாக ஓடி வர்றான். அவன் அப்படி ஓடி எங்கே வர்றான் அப்படின்னா அவங்க அம்மாவும் அந்த பையனும் இறந்து போனாங்கல்ல அங்கே தான் வர்றான். அங்கே வந்து அந்த பாடிகளோட மீதி இருக்கிறத தீயை வச்சு கொளுத்தி விட்டுறான். இதை பார்க்குற அந்த கக்கூடாவோட ஆவியோ விக்டர் அடிக்க வர அப்போதான் அந்த விக்டரை பேச ஆரம்பிக்கிறான். எங்க கூட யாரோ சில பேர் பண்ண தப்புக்காக இந்த ஊர் மக்களெல்லாம் நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறது சரியா? இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ண நீயா இப்போ அவங்களுக்கு கெட்டது பண்ணுற அப்படின்ற மாதிரி விக்டர் பேச, ரொம்ப பேசுகிறான்னு சொல்லிட்டு விக்டரோட கழுத்தில் ஒரு மந்திர வளையத்தை போட்டு விட்டுருது. அதே சமயம் அங்கே வர்ற கோமதியை பார்த்து அந்த கக்கூடாவை திரும்ப கோமதி கையில் இந்த அருவாளை தூக்கி விக்டர் கிட்ட வீச அதை வச்சு அந்த விக்டர் கக்கூடாவோட காலை ஓங்கி வெட்டிடுறான். இதனால அந்த கக்கூடாவோட சக்தி முல்லாமே அதோட காலில் தான் இருந்தது. கால் வெட்டுப்பட்டனால இப்போ துண்டாகி அந்த கக்கூடாவோ அந்த இடத்த விட்டு அழிஞ்சு போயிடுது. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இந்த விக்டருக்கு வந்து உதவி பண்ணது கோமதி கிடையாது, கோமதி உருவத்தில் வந்த நம்ம இந்திரா. ஹஸ்பண்டுக்காக என்னென்ன பண்ணுறா பாருங்க நம்ம இந்திரா ஹீரோயின். எப்படியோ ஒரு கட்டத்தில் அந்த ஊருக்குண்டான சாபம் அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ சன்னியோட சாபமும் 3-4 நாளில் அந்த கூணும் கரைஞ்சு காணாமல் போயிடுச்சு. இதை பார்க்குற இந்திராவோ அவங்க அப்பாவை பார்த்து, இப்போ நான் சன்னியை கல்யாணம் பண்ணிக்கலாம்லப்பா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. பண்ணிக்கோன்னு அவரும் தலையாட்டிடுறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட அக்கா அதான் கோமதி விக்டரை பார்த்து நானும் கக்கூடாவும் எப்படி கனெக்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்தில் பாவப்பட்டவங்க, அதனால தான் கக்கூடா ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு கட்டத்தில் இந்த ஊருக்குண்டான சாபமும் போய் நம்ம ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அதே சமயம் இந்த கோமதிக்கும் அந்த விக்டரை ரொம்ப பிடிச்சிருச்சு போல, அவங்க 2 பேரும் அப்படியே சேர்ற மாதிரி காட்டுறாங்க. அதே சமயம் இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் காட்டினாங்களே ஒரு தாத்தா, அவரை தான் காட்டுறாங்க. அவருக்கு இன்னும் இந்த கக்கூடாவோட பயம் போகலை போல. யாரோ ஒரு ஆள் செவ்வாய்க்கிழமை ஏழைகாலுக்கு கதவை தட்ட ஒருவேளை கக்கூடாவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் மெதுவாக கதவை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அந்த ஊர்லேயே இருந்த வால் பசங்க கொஞ்சம் பேர், அவங்க தான் கதவை தட்டி இந்த ஐயாவை ஃபன் பண்ணியிருக்காங்க போல். சரின்னு சொல்லிட்டு அவரும் கதவை சாத்திட்டு மறுபடியும் உள்ளே போகும்போது திடீர்னு பார்த்தா யாரோ மறுபடியும் கதவை தட்டுறாங்க. என்னடா அது, இந்த பசங்க திருந்தவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கக்கூடா அப்படியே
இப்படியே இந்த சீனை காட்டி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. படம் இப்படி வேறு லெவலாக இருந்துச்சா? அதுதான் நம்ம எஃபர்ட். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவாங்க. தேங்க்யூ.